இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஸ்க்ரீன், அதாவது ஸ்க்ரீன்ஷாட். இப்போ நார்மலாக நம்மளோட விண்டோஸ்லேயோ ஒர்க் பண்ணுற சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம். அது எப்போயுமே பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஸ்க்ரீனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெயிண்டில் போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் சேவ் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே போய் சேவ் பண்ணுவோம். சரிங்களா? அப்படி தானே பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நான் உங்களுக்கு வேறு ஒரு ட்ரிக் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு முன்னாடி தமிழ் யூடியூப் சேனலில் எந்த சேனலுமே கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு சவால். இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சேனல் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த சேனல் நேம் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? கண்டிப்பாக எந்த சேனலையும் சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போது ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற எப்பவுமே பிரிண்ட் ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? இனிமேல் நீங்கள் பிரிண்ட் ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. அப்போ என்ன ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சிம்பிள் தான். விண்டோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுங்க. இப்போ நான் விண்டோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஸ்க்ரீன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு மாதிரி பிளாக் ஆகி ஒயிட் ஆச்சு பார்த்தீங்களா? இப்போ மறுபடியும் இன்னொரு தடவை பண்ணுறேன். விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஸ்க்ரீன் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரே ஒரு டைம் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிளாக் ஆகிட்டு திருப்பி ஒயிட் ஆயிரும், நார்மல் ஆயிரும். இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஸ்க்ரீன்ஷாட் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடுச்சு. சரிங்களா? நம்ப முடியல. இப்போ பாருங்கள், உங்களோட பிக்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? பிக்சர்ஸுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடைசி எடுத்த 2 ஸ்க்ரீன்ஷாட் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்களேன், ஜஸ்ட்டு விண்டோஸ் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக போய் பிக்சர்ஸில் ஸ்க்ரீன்ஷாட்டில் போய் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்கள் இந்த இமேஜுக்கு நீங்கள் வேறு நேம் மாற்றணுன்னா மாற்றிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஒரு ட்ரிக்ஸ். செகண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் போட்டோன்னே இது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடுச்சுங்களா? இப்போ நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இப்போது ஃபுல் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு எங்கன தேவையோ அங்கே மட்டும் நீங்கள் போய் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போது எனக்கு திஸ் வீடியோ ஷோஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட் இருக்க 3 லைன் மட்டும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு போதும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, விண்டோஸ் பட்டன் ஷிஃப்ட் பட்டன் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன், விண்டோஸ் ஷிஃப்ட்டு ப்ளஸ் எஸ்ஸு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே ஒரு 4-5 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஸ்னிப். சரிங்களா? இப்போது எனக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக பிளாக் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பல் வரும், தெரியுதுங்களா? உங்களுக்கு எங்கனக்குள்ள ஸ்க்ரீன்ஷாட் வேணுமோ அதை மட்டும் இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு வந்து இப்படி வெட்டிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். சரிங்களா? இப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்னிப் டூல்னு ஒன்று இருக்கும். விண்டோஸ் 10ல் ஸ்னிப் டூல்னு ஒரு டூல் இருக்கும். இங்கே பாருங்களேன், அது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன இப்போ கலரிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து கலரிங் பண்ணிக்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம், எல்லாம் ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பென்சில் டூலை வச்சு இங்கே இருக்க நிறைய டூல் இருக்கும். இதில் என்ன டூல் உங்களுக்கு தேவையோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி எடிட் பண்ணி சேவ், மறக்காமல் இங்கே சேவ் கொடுக்கணும். இது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகாது, நம்ம தான் இதை சேவ் பண்ணணும். சரிங்களா? இப்போது திருப்பி விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேஃபில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு அந்த ஃபஸ்ட்டு இது. செகண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபார்ம் ஸ்னிப் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை ஃபுல்லாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். பாருங்களேன், தெரியுதுங்களா உங்களுக்கு? எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் சேவ் அங்கே போயிடும். நீங்கள் அங்கே போய் யூஸ் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? மறுபடியும் விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ். சரிங்களா? அதுதான் ஷார்ட்கட்டோட நேம். விண்டோஸ்
விண்டோஸ் ஸ்னிப் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்னிப் எடுத்துக்கிறோம். சரிங்களா? விண்டோஸ் ஸ்னிப் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் நம்ம அப்போ போடுவோம்ல அந்த இதில் பார்த்தீங்களா விண்டோஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் போட்டால் சேவ் ஆகும்ல அந்த மாதிரி இது. சரிங்களா? திருப்பி விண்டோஸ் 50s போட்டிங்க அப்படின்னா நாலாவது ஆப்ஷன் என்னென்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்னிப். ஃபுல் ஸ்க்ரீனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்னிப் டூல்னு ஒரு டூல் விண்டோஸ் 10ல் மட்டும்தான் இருக்கும். அதில் போய் நீங்கள் எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.